Hello everyone, this is Staff IAS Academy and I am Kitna from Tanjore branch. நம்ம இன்னைக்கு January 3rd, 4 and 5 current affairs எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வித் டீட்டெயில்டாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்கிறது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கணனி திட்டம். ஸோ என்னதான் தமிழ் சிஏ இங்கிலீஷ் சிஏவாக இருந்தாலும் தமிழோட ஸ்கீம்ஸை தமிழில் சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக போய் கேப்சர் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்னது லேப்டாப் ஸ்கீம்ஸை தான் மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லேப்டாப் ஃபார் 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் இன் 2 years 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு போய் சேர்க்கணும். இதில் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னோன்னா மெயினாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்கீம் இஸ் டோட்டலி ஒன்லி ஃபார் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 yearsல வந்துட்டு இந்த லேப்டாப்ஸை போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீமு. ஸோ வந்து 10 lakhல ஃபர்ஸ்ட் இயர் ஓகேவா கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட் அதுதான். அண்ட் ஆஃப்டர் டு தட் 10 lakhs வந்துட்டு நெக்ஸ்ட் இயரில். ஸோ 2 yearsல 20 lakhs. ஓகே. ஸோ டு அப்பியர் ஆன் நியூ டெக்னாலஜிக்கல் டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ஸோ நம்மளும் வந்து இந்தியா லெவலில் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி இதுலலாம் இருக்க மாணவர்கள் எப்படி இருக்காங்க, என்ஐடிஸ். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அவங்க அளவுக்கு டிஜிட்டலைஸாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் டெக்னாலஜிஸில் வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் லெவல்லையும் என்னென்ன இது இருக்கோ அந்த லெவலுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் போகணுங்கிறதுக்காக இது கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ January 5, 2026 வந்து நம்மளுடைய சிஎம் வந்து இனாக்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உலகம் உங்கள் கையில். ஓகே. நெக்ஸ்ட், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது டாப்ஸ். ஓகேவா? ஸோ அந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து January 3rd, 2026 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் டீச்சருக்குமான ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து அவங்க 50% ஆஃப் த பேசிக் பே லாஸ்ட்டாக வாங்கியிருப்பாங்கள்ல பிஃபோர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அந்த லாஸ்ட் பேலேருந்து வந்து ஒரு 50% வந்துட்டு இந்த பென்ஷனாக இவங்களுக்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க லாஸ்ட் பே டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருந்தாங்க அதுலேருந்து 50% வந்துட்டு கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிபிஎஸ் மூலியமாக கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும் போதே அவங்க சேலரியிலேருந்து எடுத்துகிட்டே வந்துட்டு அதையும் வந்து பென்ஷனில் வந்து சேர்க்குறதா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் மூலியமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ தூரம் சர்வீஸில் இருக்காங்களோ அதை பொறுத்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்து, ஒர்க்கில் இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்டல் டெத்து அந்த மாதிரி ஏதாச்சும் நிகழ்ந்துடுச்சு இல்லைன்னா ஆஃப்டர் டு த ரிட்டையர்மெண்ட் என்னன்னா மேக்ஸிமம் 25 lakhs கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல எதுவாக இருந்தாலும் ஒரு 60% ஆஃப் தேர் இது பேலேருந்து பென்ஷனாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இது என்ன ஆக்சுவலாக எய்ம் டு ப்ரொவைட் பெனிஃபிட்ஸ் ஈக்குவலன்ட் டு தி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ அதனால வந்து பென்ஷனில் அவங்க நல்லபடியான பெனிஃபிட்ஸ் அடையணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு புதுசாக இந்த மாதிரி திட்டங்கள் போட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், தாமிரபரணி ரிவர். ஸோ தாமிரபரணி ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிவர் வந்து ஒரு மெயின் சோர்ஸ். ஸோ மெயின் வாட்டர் சோர்ஸ் ஃபார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ், திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், அப்புறம் தென்காசி, தூத்துக்குடி, இந்த மாதிரி வந்து 5 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்துட்டு மெயின் வாட்டர் சோர்ஸாக இருக்கிறது தாமிரபரணி. கண்டினியூஸ் ஃப்ளோ வந்து தண்ணியே இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டினியூஸ் ஃப்ளோவாக இருக்கிற ஒரே ரிவர் வாட்டர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ திருநெல்வேலியில் இருக்கு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாமிரபரணி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நல்லாவே நல்லா ஒன்று இருக்குதுன்னா ஏதாச்சும் ஒன்று பாதிப்பு வந்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பொல்யூஷன் வந்துட்டு அதிகமாயிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வாட்டர் மேன் ராஜேந்திர சிங் அப்படிங்கிற
இவர் தலைமையில் வந்துட்டு இந்த வாட்டரை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ட் செட்டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன சரி பண்ணால் என்னென்ன கிளியரன்ஸ் பண்ணால் அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக இவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ராமன் மகசேசா அவார்டை வாங்கியிருக்காரு இவர். ஸோ வந்து இவர் தான் இந்தியாவோட வாட்டர்மேன்னு சொல்லக்கூடியது. இது மாதிரியே வந்துட்டு ஒரு ராஜஸ்தானில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வாட்டர் ப்ராப்ளம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான், இந்த ராஜேந்திர சிங் தான் சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்தியாவோட வாட்டர்மேன் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் ராஜேந்திர சிங் அப்படின்னு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காருனாலும் ராமன் மகசேசா அவார்டு வாங்கியிருக்காருன்னு தெரியணும். அவர் ரீசெண்டாக மதுரை பெஞ்ச் மூலயமா ஒரு போர்டுக்கு வந்து ஹெட்டாக போட்டு இந்த ஒர்க் பண்ண வச்சாங்க. தாமிரபரணி ரிவர்களோட கிளியரன்ஸ், பொல்யூஷன் கிளியரன்ஸ் போர்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது யாருனாலும் இவர் பேரை சொல்ல தெரியணும். ஸோ எந்த ரிவர்னா தாமிரபரணி, திருநெல்வேலி. ஓகே, டைரக்ட் இன்டர்வென்ஷன் ஆஃப் தி மதுரை ஹை கோர்ட் டு அட்ரஸ் சிவியர் பொல்யூஷன் அண்ட் சிவேஜ் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த ஒர்க்காக தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. ஆக்கிரமிப்புகள் சைடில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிவரில் வந்து ஆக்கிரமிப்புகள் எது வந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த இது எல்லாமே என்க்ரோச்மெண்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா தெலுங்கானால என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானால ஒரு 2018 வந்து தெலுங்கானா பஞ்சாயத் ராஜ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி 2 சைல்டு நார்ம்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஒன்லி ஒரு 2 சில்ட்ரன்ஸ் அதோட வந்துட்டு இருக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு கேன் பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன். ஸோ ஒரு வந்து அதில் கான்டெஸ்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வந்துட்டு யாருமே இருக்க முடியாது, வந்து அந்த எலெக்ஷன்லேயே கலந்து நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 2 சைல்ட் நார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ 3 குழந்தை இருந்துச்சுன்னா அவரால் அந்த எலெக்ஷனில் வந்து நிற்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. பார்டு கேண்டிடேட்ஸ் ஃபார் கண்டெஸ்டிங் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டாங்க. பாஸ்ட் 4 பில்ஸ் இன்க்ளூடிங் தி தெலுங்கானா பஞ்சாயத் ராஜ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் சோம்நாத் டெம்பிள் 1000 years. ஓகேவா? சோம்நாத் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பிள் வந்து குஜராத்தில் இருக்கு. பிரபாஸ் போஸ்டன் அப்படிங்கிற பிளேஸ், பர்டிகுலர்லி இந்த பிளேஸ் பிரபாஸ் போஸ்டன் குஜராத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 1000 years இந்த டெம்பிளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா 1026 ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா இந்த மஹமத் ஆஃப் கஸ்னி, ஓகே, மஹமத் ஆஃப் கஸ்னி வந்துட்டு இந்த கோயிலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்படி அட்டாக் ஒரு இன்வேஷன் பண்ணியிருந்தா, படையெடுப்பு பண்ணியிருந்தா கூட ஆஃப்டர் டு தட் இது இப்போ வரைக்கும் அந்த கோயில் வந்து இருக்கணும்னு நிலச்சி இருந்திருக்கு. ஸோ 1000 years ஆஃப்டர் டு தட் வந்து இவ்வளோ நாள் இருக்கு. ஸோ அதனால வந்து 2026 மார்ச் 1000 years since the first attack on Somnath took place. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா குஜராத் பிரபாஸ் போஸ்டன் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த டெம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாமா? வெனின்சுலா அமெரிக்காவுக்கும் அட்டாக். ஓகேவா? ஸோ வெனின்சுலா அமெரிக்காவுக்கும் என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் ஆயில், க்ரூட் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா இருக்குது. வெனிசுலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் அமெரிக்கா. ஓகேவா? எங்கே இருக்குன்னா சவுத், ஓகே, சவுத் அமெரிக்காவில் தான் வெனின்சுலா இருக்குது. ஸோ அங்கே வந்து லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சில வித ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கோட அந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்சேஞ்சஸில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ், அவங்களோட டேரிஃப்ஸ் ஆட் பண்ணுறது, இதில் எல்லாம் வந்து சில ப்ராப்ளம்ஸ் நிகழ்ந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் வந்து என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இவங்க மேலே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்கிட்டே கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுவியா அப்படின்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப், ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர், யூஎஸோட பிரசிடென்ட், கரண்ட் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்துட்டு இவங்க மேலே வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அட்டாக் பேர் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூஎஸ் லான்ச்ட் a major military operation in Venezuela resulting in capture of President Nicolas Maduro and Celia Flores அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரையும் வந்து இப்போ
பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 80 ஆஃப் பீப்புள் வேர் கில்டு. இதில் என்னன்னா யூஎஸ் ஃபோர்ஸ்லேருந்து யாருமே எந்த விதமான டெத்தோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட வெனின்சுலாவோட அஃபீஷியல்ஸ் ஒரு 80 மெம்பர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இதுதான் இவங்களுக்கான மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் தட் க்ரூட் ஆயில் அது சரி வரலங்கிறதுக்காகவே பிரசிடென்ட் இவங்க வெனின்சுலாவோட பிரசிடென்ட்டை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த மாதிரி கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக இந்த மிஷன்லாம் பண்ணி நியூயார்க்கில் வந்து இவங்கள இப்போ வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் நம்மளுக்கு நியூஸ் தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ரீசன்ட்லி வெனின்சுலா அமெரிக்கா அட்டாக் ஃபார் வாட்னா நம்மளுக்கு ஃபார் த க்ரூட் ஆயில் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருக்கணும். சரி, வெனின்சுலா எதோட பெரிய லார்ஜஸ்ட் ரிசர்வ் அப்படின்னா க்ரூட் ஆயில் ரிசர்வ் எங்கே இருக்குது வெனின்சுலானா சவுத் அமெரிக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்களோட பிரசிடென்ட் 2 பேரோட பிரசிடென்ட் நிக்கோலஸ் மடோரோவும் அவங்களோட ஒய்ஃப் சிலியா ஃப்ளோராவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்கள கேப்சர் பண்ணி எந்த இடத்துல சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நியூயார்க்கு அண்ட் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். ஓகேவா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தைமூர் மிசைல். தைமூர் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மிசைல். இதோட டைப் என்ன பார்த்தீங்கன்னா ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை வந்து பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோனா 600 கிலோமீட்டர்ஸ் அண்ட் மைல்ஸில் சொல்லணும்னா 373 மைல்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டகிரேட்டட் வித் விச் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JF-17 தண்டர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட இதை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கப்பல்லேருந்து தான் சோதனை பண்ணுவாங்க. ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது தைமூர் இதோட பேர். ஓகே, இதை வந்து எதுக்காக நம்ம இங்கே பார்க்குறோம்னா ஒரு எதிரி நாட்டில் என்னென்ன மிசைல்ஸ் வச்சுருக்காங்க, ஏன்னா நான் திடீர்னு வரானுங்க நம்ம கூட ஒரு 4 நாள் சண்டை போகிறாங்க இப்படிலாம் இருக்கப்ப அவங்களோட என்னென்ன பலம் இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ தைமூர் மிசைல் பாகிஸ்தானோடது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். ஸோ செகண்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்கே நடக்குதுன்னா யூனியன் டெரிட்டரி தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி டயூ டாமன்ல நடக்குது. அந்த பிளேஸ் எங்கன்னா வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளூ ஃபிளாக் அந்தஸ்து நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய பீச்சஸ் அப்படி சொல்லுவாங்க. டயூ அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. ஸோ January 5th to 10th வந்து நடக்குது. அண்ட் இதில் 2100 அத்லெட்ஸ் ஆல் ஓவர் தி இந்தியா ஆர் காம்படிட்டிங். நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் கேலோ இந்தியானாலே என்னன்னா இண்டிஜினா உள்நாட்டில் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்காக நம்ம நடத்தக்கூடிய கேம்ஸ், இந்தியாவில் நடத்தக்கூடிய கேம்ஸ் தான் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? 2100 athletes are competing states with beach கபடி பீச் சாக்கர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் January 5th பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னைக்கு வந்து பீச் கபடியும் பீச் சாக்கரும் தீவிரமாக இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சாக்கர்னா ஃபுட்பால். அந்தமான். ஸோ அந்தமான் பற்றி என்ன ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமானில் இந்த ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற பிளேஸ் சரியா இங்கே தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 3 laws வந்து ஸ்கீமை வந்து இங்கே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்னா வந்து 3 கிரைம் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிமினல் லாஸ் அதை வந்து இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போனா July 1, 2024 பண்ணது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன 3 அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது என்னன்னா பாரதிய நியாய சங்கீதா 2023 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அஸ் இந்தியன் பீனல் கோட்ல. நெக்ஸ்ட் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாரதிய சாக்ஷய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேசஸ் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஆஸ் அ நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஸ்ரீ விஜயபுரம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான ஒரு எக்ஸிபிஷனை
இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, இது சம்மந்தமாக இந்த மாதிரி இருக்குது, இது 3 தான் எதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பேரில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் எக்ஸிபிஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம்ல அந்தமான்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஜிடி நாயுடு டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, தமிழ்நாடுல சேர்ந்தவர், கோயம்புத்தூர், இந்தியா. ஓகேவா, ஓகே. ஸோ இவரை வந்து நம்ம இந்தியாவோட எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டார் இன் இந்தியாவை கண்டுபிடிச்சது இவர் தான். ஓகே, எலக்ட்ரிக் மோட்டார் இன் இந்தியாவை பை ஜிடி நாயுடு. ஓகேவா, ஸோ இவர் தமிழ்நாடு கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் தான் வந்து எடிசன், தமிழ்நாட்டின் எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரிக் மோட்டாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி நியூ பேஜ் ஃபார் ஜிடி நாயுடு தான் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ இவரோட ஸ்பீச்சு, இவரோட புக்ஸு, ஃபோட்டோஸு, லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு லிங்க், ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஜில் போய் நம்ம இவரோடது எதை பற்றினாலும் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாஸ் எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு. ஓகேவா, சரி, இவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேஜில் வைக்கிறாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இவரை பற்றி கூட படங்கள் நிறையா வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பயோபிக்லாம் வரப்போகுதுன்னு. அது ஆஃப்டர் தட் வர வந்து கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2026 இன்டர்நேஷ்னல் ஃப்ளவர் ஷோ எக்ஸிபிஷன். ஸோ ஃப்ளவர் ஷோ எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது அகமதாபாத், குஜராத்தில் 14th எடிஷன் ஆஃப் 2026 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சபர்மதி ரிவர் ஆற்றங்கரையில் முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். January 1 to 22, 2026 வந்துட்டு இது நடக்குது. ஸோ இங்கே இதுக்கான ஈவெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் மண்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளவரால் பெரிய லெவலில் வந்து நல்ல ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல, அவருடைய ஸ்டாச்சுவை வந்துட்டு அழகாக ஒரு ஃப்ளவர்ஸாலேயே அழகாக வந்துட்டு பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா அது கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட இரும்பு மனிதர் ஆஃப் இந்தியா தானே, அயன்மேன் ஆஃப் இந்தியா தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் குஜராத் சேர்ந்தவர் தான். ஸோ அவர் தான் வந்து எல்லாம் நம்மளோட இந்தியாவை ஒருங்கிணைச்சது. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு நல்லாவே அஸ்பைரண்ட்டாக அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவரோட மலர் ஸ்டாச்சுவாக வந்துட்டு பெருசாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்ததுனால அது கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு ரெக்கார்ட் ஈவெண்ட்டாக கூட இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளவர் ஷோ குஜராத் அகமதாபாத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி. ஸோ சென்னை ஐஐடியில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் த்ரஸ்ட் இனாக்ரேட்டட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா, ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட், ஒரு ரிசர்ச்சுக்கான ஒரு த்ரஸ்ட் அறக்கட்டளை மாதிரி வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஜெயின் நிசங்கர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதுக்காகனா இப்போ ஏஐலாம் நிறையா வருது, அதில் என்ன கொண்டு வரணுமோ அதை நல்லா பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அடுத்தடுத்த ஹெட்டிங்ஸ் வந்து லீட் பண்ணிகிட்டே போகணுங்கிறதுக்காக தான் இது இப்போ இந்த இனாக்ரேஷன் அண்ட் ஈவெண்ட் எல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வேறு புதுசாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் மாஸ்ட்ரோ இளையராஜா மியூசிக் சென்டர், மாஸ்ட்ரோ இளையராஜா மியூசிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஓகேவா, ஐஐடி மெட்ராஸில் இது வருது. இதில் என்ன பார்க்குறாங்கன்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட அந்த சிம்போனிக்கு பேர் போனவர் தான் இளையராஜா. ஸோ அந்த இசை அது சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சர்ஸ்,
ஸோ இன்னும் என்ன இசையில் என்னென்ன இதில் ரிசர்ச்சர்ஸ் மியூசிக்ஸில் என்னென்ன கொண்டு வரலாம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அதை பற்றின ஃபுல் ஸ்டடிக்குமே வந்துட்டு ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டும் க்ரியேட் பண்ணுறாங்க. 2026 to 27 இந்த மாதிரி வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்டில் நெதர்லாண்டை சேர்ந்த ஜோயட் மெர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஏற்கனவே நம்மளுடைய இந்தியாஸ் உமன் நேஷனல் ஃபீல்டு ஹாக்கி டீமில் வந்துட்டு 2017 to 2021 வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால வரல. அதுக்கு ஆஃப்டர் டு தட் இப்போ வந்து January 2, 2026 வந்துட்டு அகெயின் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? அவ்வளோதான் இதில் பார்க்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் அவார்ட்ஸ். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது யார் மூலியமாக கொடுக்கக்கூடியதுன்னா பை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜேர்னல் மூலயமா வந்துட்டு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது மூலயமா ஒரு சில அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து சந்திரசேகர காம்பரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடத்துல சுபிதாபா ஃபிக்ஷனுக்கும், நான் ஃபிக்ஷனில் சுதீப் சக்கரவர்த்தி வந்துட்டு நான் ஃபிக்ஷனுக்கும் வாங்கியிருக்காங்க. அண்ட் டெபியூட் ரைட்டர் அப்படிங்கிற நேமில் கேட்டகரியில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஹா தீக்ஷித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நேஹா தீக்ஷித். ஓகே, நெக்ஸ்ட் 22 ஸ்கீம்ஸ் ஒன்று இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். செல்ஃப் இண்டிஜினியஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸை நம்ம வந்துட்டு இப்போது இம்போர்ட் பண்ணிக்கிட்டு சில இதெல்லாம் இருக்கும். இப்போ பேனாசோனிக் ஜப்பான் அது நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வேறு கண்ட்ரீஸை சேர்ந்த திங்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸை நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் இப்போ நம்ம என்னென்னா நம்மளுக்கே செல்ஃபாக இண்டிஜினியஸாக நம்மளுக்கானதை பண்ணி அண்ட் ஆல்சோ ஃபார் தி எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம பண்ணுற லெவலில் நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் சில ஸ்கீம்ஸை வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக ஒரு 33,793 அப்படின்னு சொல்கிற 33,791 நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் ஆல்சோ செல்ஃப் இண்டிஜினியஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எவ்வளோ க்ரோரில் வந்து இந்த எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 41,863 க்ரோர்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மூலியமாக நம்மளே தயாரிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டோட வேல்யூஸ் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,58,152 க்ரோர்ஸ் வந்துட்டு வேல்யூடு ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா எங்கெங்கே பிளான்ட் வந்து எப்படி தயாரிக்க போகிறாங்க அண்ட் யாரெல்லாம் இந்த மாதிரி நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அவங்களாம் வந்து பயன்பெற போகிறாங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த எலக்ட்ரானிக் டிவைஸை இண்டிஜினியஸாக நம்மளே பண்ணி அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2036 ஒலிம்பிக் பை இந்தியா. ஸோ ஒலிம்பிக்கை வந்து நம்ம இந்தியாவில் வந்து முதலாக வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின நியூஸை வந்து எப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். யூபி வாரணாசியில் 72nd நேஷ்னல் வாலிபால் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ் வந்துட்டு 2030 நடத்த போகிறதாகவும் 2036 ஒலிம்பிக் நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. சரியா? ஆஃப்டர் 2014 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கட்டமைப்பில் வந்துட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஸ்போர்ட்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன ரூட்ஸ் பண்ணி வைக்கணுமோ அது எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ரிப்போர்ட் படி 2030 வந்து காமன்வெல்த் கேம்ஸும் 36 வந்து ஒலிம்பிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நிக்கில் கமத்.
இந்த நிக்கில் காமத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஜீரோடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு இந்தியன் ஆண்டர்பிரனர் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்மேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட், ஒரு 17 years ஆஃப் ஏஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனவர் தான் இவர். பட் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் ஒரு 40 பேர் எடுத்தால் அதில் இவர் இருக்கார். அண்ட் யங்கஸ்ட் பில்லியனர் அப்படியும் இருக்கார். இவருக்கு வெறும் 40 years ஏஜ் தான் ஆகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கார். 40 billionaires ஃப்ரம் வேர்ல்டு யங்கர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ்னு எடுத்ததில் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் EasyEye-Net. EasyEye-Netனா ஒன்றும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட நெட்வொர்க் நெட் அப்படிங்கிறத இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் பிளாட்ஃபார்மாக எல்லாமே இதில் கிடைக்கக்கூடிய வகையில் வந்துட்டு ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யுனைடெட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் லான்ச்டு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்னு சொல்லக்கூடிய சி-விஜில் அப்புறம் சக்ஷம் இதெல்லாம் வந்து ஒரே பிளாட்ஃபார்மாக இதுக்குள்ளே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமேஸ்வரம் திருப்பூண்டி கிழக்கு. சரி, ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ல வந்து இந்த திருப்பூண்டி கிழக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் இதை வந்து நேம் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து நேம் மாத்திரதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நேம் மாத்திரதா சொல்லியிருக்காங்க. சேஞ்சிங் நேம் ஆஃப் திருப்பூண்டி கிழக்கு டு ராமேஸ்வரம். இது எங்க இருக்கு? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காமேஸ்வரம், ராமேஸ்வரம் கிடையாது, காமேஸ்வரம். ஸோ வந்து இந்த காமேஸ்வரத்துல இருந்து கொஞ்சம் ஒரு பீச் ஏரியாவுக்கு போகிற வகையில் ஒரு வந்து 3 kilometers தாண்டி வந்து இருக்கக்கூடிய ஒரு 1000 people இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து திருப்பூண்டி கிழக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை காமேஸ்வரம்னே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக நேம் வந்துட்டு காமேஸ்வரம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு மாற்ற போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக எந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட நேம் வந்து காமேஸ்வரம்னா மாற்றுச்சுன்னா திருப்பூண்டி கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ இப்போ நம்ம 20th என்ன பார்க்குறோம்னா சாவித்ரிபாய் பூலே ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வேலு நாச்சியாரோட பர்த் ஆனிவர்சரி பார்க்குறோம். ஸோ January 3 பார்த்தீங்கன்னா இந்த சாவித்ரிபாய் பூலேங்கிறவங்க வந்து ஒரு இந்தியாவோட முதல் டீச்சர் அண்ட் ஆல்சோ வேலு நாச்சியார் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இவங்க 2 பேருக்கும் January 3 வந்துட்டு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரைலி டே. ஸோ பார்வையற்றவர்கள் வந்துட்டு அவங்க வந்து படிக்கிற ஒரு செட்டப்ல இருக்கக்கூடியது அந்த பிரைலி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பிரைலியை வந்துட்டு நம்ம ஒரு இப்படி அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டேயாக நம்ம பண்ணுறது தான், பார்வையற்றவர்களுக்கான ஒரு டேயாக நம்ம பண்ணுறது தான் அந்த பிரைலி டே அப்படின்னு சொல்லக்கூடியது. தீம் என்னன்னா பிரைலி ஃப்ரம் டச் டு எம்பவர்மெண்ட். ஸோ இது மூலியமாகவே பார்வையற்றவர்கள் இன்னமும் சிறப்பாக செயல்பட்டுட்டு அவங்க அது மூலிமா படித்து செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க, பிரைலி ஃப்ரம் டச் டு எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் பேர்ட் டே வந்துட்டு January 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பறவைகள் தினம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா January 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. தேங்க்யூ.